நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டுக்கு முத வரும்போது இந்த மாதிரி கம்மி பிரைஸ்ல இருக்கிற பென்னி ஸ்டாக் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படிங்கிற பிளான் தான் நம்ம பண்ணுவோம். ஏன்னா ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு 5 ரூபாய் இருக்க ஷேர் நம்ம வாங்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து 200 ஷேர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நம்ம அதெல்லாம் பண்ணுவோம். கூகுள்ல எந்த ஷேர்லாம் 10 ரூபாய் கீழே இருக்கு, எந்த ஷேர்லாம் 100 ரூபாய் கீழே இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு அந்த கம்பெனி ஷேர்ஸை வாங்க ட்ரை பண்ணி அது 5 ரூபாயில இருந்து 10 ரூபாய்க்கு போனா நமக்கு போட்ட பணம் டபுள் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வர எல்லாருமே அதை வந்து நம்ம பண்ணியிருப்போம். நான் 2022ல முத ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்தப்ப அந்த மாதிரி 2 3 கம்பெனி வாங்கியிருக்கேன். பட் ஆனா அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் அந்த டைம்லயே கொடுத்துட்டு நான் பெரிய பெரிய கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி நான் வாங்கின ஒரு ஷேர் தான் வந்து ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. இது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரியல் எஸ்டேட் கம்பெனி. இது வந்து ஜேபி குரூப் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான குரூப் இருக்கு. அந்த குரூப்போட கம்பெனி தான் இந்த கம்பெனி. ஆக்சுவலி இது வந்து நான் வாங்க ஆரம்பிக்கும் போது ஒரு 7 ரூபாய் ரேஞ்சில் இருந்தது. இது வந்து அந்த டைம்ல ரீட்டைலர்ஸ் எல்லாருமே பெரும்பாலும் வாங்கிட்டு இருந்தது. ட்விட்டர்ல அதிகமா இந்த ஜேபி பவர்னு ஒரு ஸ்டாக் இருக்கு, அது இன்னமும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஜேபி அசோசியேட்ஸ்ங்கிற இந்த ஷேர் ரெண்டுமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து தான் நான் வந்து அந்த ஷேரை வாங்க ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப அந்த ஷேர் வந்து கிட்டத்தட்ட ஷேர் மார்க்கெட்ல நீங்க ட்ரேடே பண்ண முடியாது. ஏன்னா கம்பெனி வந்து இன்சால்வன்ஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து கடன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்ப ஏப்ரல் 15 2025 வரைக்கும் பார்த்தா 55,933 கோடி வந்து அவங்களுக்கு வந்து கடன் இருக்கு. ஸோ அவங்க வந்து கம்பெனி வந்து இன்சால்வன்சி ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ கம்பெனி திவால் ஆயிடுச்சு. அதானி குரூப் வந்து அந்த கம்பெனில இருக்கிற அசட்ஸ் எல்லாத்தையுமே 12,500 கோடிக்கு வாங்குறதுக்காக பிட் பண்ணி அந்த ப்ரொசீஜர்ல இருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அது எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் நாம அந்த ஸ்டாக்கை பத்தி ஒரு மினிமம் ரிசர்ச் பண்ணாம அந்த ஸ்டாக்கை வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான். எல்லா ரீட்டைலர்ஸுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு பென்னி ஸ்டாக்கை 2 ரூபாய் 3 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல வாங்கிடுறோம். அதுக்கப்புறம் அது கம்பெனி வந்து இன்சால்வென்சி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம போட்ட காசு போயிடும். ஸோ இதை நானும் பண்ணியிருக்கேன். வர எல்லாரும் இது நாமளா பண்றதா. பட் ஆனா ஒன்ஸ் நம்ம இது ஷேர் மார்க்கெட் பத்தி நிறைய தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாம இருக்கணும். நீங்க ட்விட்டர்லயோ இல்ல நம்ம வீடியோலயோ கூட ஏதாவது ஒரு ஷேரை முத பாக்குறீங்க அப்படின்னா அதை உடனே வாங்காதீங்க. அதை பத்தி மினிமமா கூகுள்லயோ இல்ல அந்த கம்பெனியோட வெப்சைட்லயோ போய் அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கறத படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 3 டேஸ் அதை எல்லாத்தையும் நீங்க பர்சனலா ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பண்ற இந்த பென்னி ஸ்டாக்ல பண்ற தப்ப பண்ணாம நம்மள பாதுகாத்துக்க முடியும்.